Hello friends, welcome to SL Geek Tamil. இன்னைக்கு வீடியோல எப்படி நாங்க உங்களுடைய PCல ஒரு ஃபோல்டரை வந்து என்கிரிப்ட் பண்ணி லாக் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நாங்க இவ்வாறு லாக் பண்றதன் மூலம் அந்த ஃபோல்டரை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யாராலையும் ஓபன் பண்ணவும் முடியாது. அதே சமயம் delete பண்ணவோ ரீநேம் பண்ணவோ முடியாது. எங்களுடைய ஃபோல்டரை வந்து நாங்க சேஃபா வெச்சுக்கொள்ள முடியும். ஓகே फ्रेंड्स, இது நாங்க எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பெல் சிம்பல் கிரியேட் ஆகும். அதுல ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடனே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ நாங்க வந்து ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த பில்ஸ்னு சொல்கிற இந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதை எப்படி இப்போ என்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல ஃபோல்டருக்கு மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணதும் கீழே ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இவ்வாறு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு சிஸ்டம், உங்களுடைய பிசியோட நேம், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு சொல்கிறத கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்து திரும்பவும் அந்த 3 ஆப்ஷனும் வரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறத கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு சொல்லி காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல் கண்ட்ரோல்னு சொல்கிறதுக்கு நேராக டெனின்னு சொல்கிற ஆப்ஷனை கீழே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆயிரும். அதுவே நீங்கள் வந்து ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்காம தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கலாம். ஸோ இதில் modify, read and execute, list folder contents, read, write, இது மாதிரி ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷனையும் வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஓகே, இது மாதிரி ஒரு பெர்மிஷன் கேட்கும். எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. எஸ் கொடுத்ததன் பின்னால் நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ இந்த பில்ஸ்னு சொல்கிற இந்த ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகாது. இவ்வாறு ஒரு எரர் மெசேஜ் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெர்மிஷன் ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஓகே, நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நான் வந்து ரீநேம் பண்ணுறேன். ஸோ ரீநேம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வேறு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து ஓகே பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோல்டு ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குதில்லை. கண்டினியூ கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரை அகெயின் சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அதே மாதிரி இந்த ஃபோல்டரை வந்து delete பண்ண நினச்சாலும் delete பண்ண முடியாது. இந்த இடத்துல பாருங்கள், ட்ரை அகெயின் எத்தனை தடவை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரை வந்து delete பண்ண முடியாது. ஓகே, நாங்கள் வந்து இதை காப்பி பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணவும் முடியாது. ஸோ இந்த ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராலையும் காப்பி பண்ண முடியாது, ரீநேம் பண்ண முடியாது, அதே நேரம் delete பண்ணவும் முடியாது, ஓப்பன் பண்ணவும் முடியாது. இவ்வாறு உங்களுடைய ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபோல்டரை வந்து நீங்களும் ஈஸியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். திரும்ப வந்து நார்மலுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் திரும்பவும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனதன் பின்னால் செக்யூரிட்டின்னு சொல்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் திரும்பவும் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்ததன் பின்னால் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு சொல்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் டிக் பண்ண எல்லா பாக்ஸையும் வந்து அன்டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததன் பின்னால் திரும்பவும் பழைய மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோல்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியும், delete பண்ண முடியும், ரீநேம் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.